வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் தேங்காய் பால் சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதோட பீர்க்கங்காய் பச்சடி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தலாமா? பாஸ்மதி ரைஸ் 250 கிராம், தேங்காய் 4-5 பத்தை, மீடியம் சைஸ் வெங்காயம் 3 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 3-4 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், முழுகர் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி கார்னிஷுக்கு தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் எடுக்க போகிறோம். அதனால நான் சொன்ன குவான்டிட்டி தேங்காவை ரஃபாக கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணுறேங்க. வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு கரெக்டாக 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மியாகவும் இல்லை கொஞ்சம் அதிகமாகும். அதனால் நான் சொன்ன குவான்டிட்டிக்கு கரெக்டாக 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஊற்றின பிறகு தேங்காவை நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி முடித்த பிறகு அந்த பாலை நல்லா எடுத்துடுறோம். ஏங்கிட்டனா அந்த அரிசிக்கு 1க்கு 1.25 தண்ணி ஊற்றுவோம். அதனால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம தேங்காய் பாலை எடுத்துடுறோம். இப்போ நல்லா கரைச்சி எடுத்துருங்க. நல்லா கரைச்சி எடுத்திங்கன்னா அந்த தேங்காய் பால் நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் அந்த திப்பி அப்படியே இருக்கும். திப்பி தனியாக எடுத்து அவுட் பண்ணுறேங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா கெட்டியாக எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி ஆக்க வேண்டாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். அதாவது தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு. இந்த ரெசிபி 2 விதமாக பண்ணலாம். அதாவது வெங்காயம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அரிசியை போட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மெத்தட்லையும் பண்ணலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த எண்ணெய் சூடான உடனே பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வர டைமில் சோம்பு போடுங்க. சோம்பு போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். பர்டிகுலராக வெங்காயம் நான் எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் தயிர் பச்சடிக்கை கட் பண்ணி பார்த்தீங்களா, அதாவது 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி போடுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3-4 பச்சை மிளகாய் போடலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இப்போது இந்த வெங்காயம் வதங்குற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 30-40% அளவுக்கு வதங்கினா மட்டுமே போதும். அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி போடுறோம். இந்த தக்காளி போட்ட பிறகு வதக்கக்கூடாது. தக்காளி அதே டைமில் 1/4 இல்லை 1/6 கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் முடிச்சு வரும்போது அந்த தக்காளி அப்படியே முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால தான் தக்காளி அப்படியே போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இந்த இடத்துல போடுறோம். இந்த அரிசியை இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்ச இந்த பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸ்டெயின் பண்ணி இதில் போட ஆரம்பிச்சிருக்கோம். போட்ட பிறகு அந்த தாளிப்போட போட்டு 2 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல அந்த தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். அதே டைமில் தண்ணி ஊற்றுறோம். இந்த இடத்துல எவ்வளோ தேங்காய் பால் யூஸ் பண்ணுறேன், நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க 3/4 கிளாஸ் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால். அதுக்கு பிறகு 1/2 டம்ளர் தண்ணி. மொத்தம் 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதுதான் ரேஷியோ. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 3/4 கிளாஸ் தேங்காய் பால், 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ரெண்டும் சேர்த்தா 1.25 கிளாஸுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இது கரெக்டான ரேஷியோ. இந்த தேங்காய் பாலும் தண்ணி ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பிறகு குக்கர் மூடி போடுறோம். குக்கர் மூடி போட்ட பிறகு கரெக்டாக மீடியமான ஃப்ளேம் வைங்க. அதே டைமில் ஒரு 3 விசில் விட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் பால் சாதம் ரெடி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டைலில் தேங்காய் பால் சாதம் நல்லா உதிரியாக எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த தேங்காய் பால் சாதம் அந்த மசாலாவோட போட்டு மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்படி பண்ணும்போது எனக்குன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே டைமில் அந்த மாய்ஸ்டர் இருக்கும். அந்த ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றது நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மெத்தடில் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான ஸ்டைலில் நல்லா உதிரியாக தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதை தொடர்ந்து பீர்க்கங்காய் பச்சடி. பீர்க்கங்காய் பச்சடிக்கு தேவையான பொருட்கள்: பீர்க்கங்காய் 300 கிராம், பாசிப்பருப்பு 1.5 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, பெரிய தக்காளி 1, இடிச்ச பூண்டு 8 நம்பர், பச்சை மிளகாய் 2-3 நம்பர்,
காய்ந்த மிளகாய் 6லேருந்து 8 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, புளி சின்ன துண்டு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 1/2 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் பச்சடி இல்லை. இந்த ரெசிபி வந்து என்னோடய அம்மா கிட்ட இருந்து தான் கற்றுட்டேன். ஆக்சுவலாக வந்து பீர்க்கங்காய் டிஷ்ஷு செய்யலாம் அப்படி கேட்டாங்கன்னா பச்சடி தான் சொல்லுவாங்க. அந்த ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி வந்து மல்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ரைஸ்லையும் யூஸ் பண்ணலாம், சப்பாத்தி யூஸ் பண்ணலாம், தோசை, இந்த மாதிரி பல ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுற டிஷ்ஷு தான் இந்த பீர்க்கங்காய் பச்சடி. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்புக்கு எண்ணெய் போட்டிருக்கோம். இந்த எண்ணெய் சூடான கடுகு தாளிப்பாக போடுங்க. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு இடித்து வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் ஒரு 3 நம்பர் போட்டிருப்பேன். மீதி காஞ்ச மிளகாய் கடைசியாக தாளி போடுவோம். அதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். இந்த வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ரஃப்பாக கட் பண்ணால் மட்டும் போதும். ஏன் கேட்டிங்கன்னா இந்த வெங்காயம் குக் பண்ணி முடித்த பிறகு மசிக்க போகிறோம், அதாவது மேஷ் பண்ண போகிறோம் சொல்கிறேன். இப்போ லைட்டாக வெங்காயம் வதங்கி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தக்காளி போட்டிருக்கோம். தக்காளியும் அது மாதிரி முழுசாக கட் பண்ணி போடலாம். இப்போது மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு மிளகாய் பவுடர். இந்த பவுடர் மசாலா கம்மியான அளவு தான் யூஸ் பண்ணணும். அதனால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி போடுறோம், கொஞ்சம் அதிகமாக தனியாக பவுடர் போட்டு. அதுக்கப்புறம் இந்த பீர்க்கங்காய். இந்த பீர்க்கங்காய் நீங்கள் கட் பண்ணும்போது மேல் தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க விதையோடு கட் பண்ணி போடுங்க. சில பேர் வந்து விதையை எடுத்துருவாங்க, ஆனால் அப்படி பண்ணாதீங்க. விதையோடு போட்டு நீங்கள் குக் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு, புளி வந்து ஒரு சின்ன துண்டு போட்டால் போதும், அதிகமாக வேண்டாம். இதெல்லாம் போட்ட பிறகு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு கொஞ்சம் கொத்தமல்லியும் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக விடுறோம். இந்த இடத்துல நீங்கள் உப்பு காரம் கரெக்டாக இருக்க செக் பண்ணணும். காரம் கம்மியாக இருக்குன்னா அந்த டைமில் ஒரு பச்சை மிளகாய் போடலாம். அதுக்காக வந்து பவுடர் மசாலா நீங்கள் போடாதீங்க. பவுடர் மசாலா போட்டால் டேஸ்ட் மாறும். கடைசியாக காஞ்ச மிளகாவை தாளித்து கொட்டும். அந்த தாளித்து கொட்டுற வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு மூடி போட்டு இந்த காயெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காய், வெங்காயம், தக்காளி, பீர்க்கங்காய் அந்த மசாலாவோட நல்லா வெந்து இந்த மாதிரி வந்திருக்கா. இந்த இடத்துல நம்ம பாசிப்பருப்பு யூஸ் பண்ண போகிறோம். சாம்பார் ஸ்டைல் தான், ஆனால் என்னோடய அம்மா வந்து எப்போவுமே சொல்கிறது பச்சடி தான் சொல்லுவாங்க. அதனால தான் இந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி வச்சு இந்த பாசிப்பருப்பு நல்லா பாயில் பண்ணுங்கள். அதே டைமில் நல்லா மேஷ் பண்ணுற அளவுக்கு பாயில் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா இந்த காயோடு போட்டு திருப்பி குக் பண்ண போகிறோம். அதனால தான் வந்து ரொம்ப மேஷ் பண்ண வேண்டாம் சொல்கிறேன். இதுக்கு பிறகு இந்த மத்து இருக்கும், வீட்டில் கீரை கடைவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மத்தை போட்டு நல்லா கடைஞ்சிருங்க. நல்லா கடைஞ்சால் கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அந்த பீர்க்கங்காய் 1, 2 வந்து முழுசாக இருக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் தான் இருக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு பேனில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளித்து அப்படியே அந்த கறியில் கொட்டுங்க. இந்த காஞ்ச மிளகாய் தாளிப்போட இந்த பீர்க்கங்காய் பச்சடி சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் நிறைய பேர் பச்சடினாவே தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த பச்சடியில் தேங்காய்லாம் எதுவுமே போடாமல் அல்டிமேட்டான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.